ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கோலாகலமாக தொடங்கியது 32வது ஒலிம்பிக் திருவிழா. வண்ணமயமாக நடைபெற்ற தொடக்க விழாவில் 205 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் அணிவகுப்பு. பவானிசாகர் அணை நிரம்பி வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புழு தாக்குதலால் 1000 ஏக்கரில் தென்னை மரங்கள் பாதிப்பு. நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தாவிட்டால் மரங்கள் அடியோடு அழியும் என விவசாயிகள் வேதனை. வால்பாறையில் பெய்த கனமழையால் 160 அடியை எட்டியது சோலையார் அணை. PAB திட்ட பாசன அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மன்னார் வளைகுடா பகுதியில் இன்று பலத்த சூறைக்காற்று வீசும் அபாயம். ராமேஸ்வரம், பாம்பன் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. முதலாம் மற்றும் 2ஆம் ஆண்டு இளநிலை படிப்பு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு ரத்து. கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுத்துறை சுற்றறிக்கை. நாட்டிலேயே 3வது மாநிலமாக தமிழ்நாட்டில்தான் அதிக மருத்துவ கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளன. 2020 ஜூன் முதல் 2021 ஜூன் வரை 4835 டன் மருத்துவ கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் சிறிய உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படும் என மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் கூறியுள்ளார். கொரோனா 2வது அலையில் கடந்த ஏப்ரல் முதல் மே 28ஆம் தேதி வரையில் நாட்டில் 645 குழந்தைகள் தங்கள் பெற்றோரை இழந்து ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். மூன்று நாளில் 2வது முறையாக புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணையை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. பூமியை தாண்டி புவிச்சூழலில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட யாதுமில்லா விண்வெளியில் பயிரை வளர்த்து நாசா சாதித்துள்ளது. திருப்பதி மலைப்பகுதியில் ட்ரோன் பறப்பதை தடுக்க ரூபாய் 25 கோடியில் புதிய திட்டம் ஒன்றை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வரிக்குழுவில் மத்திய நிதி அமைச்சகத்தின் இணைச் செயலர் ரஷ்மி ரஞ்சன் தாஸ் இடம்பெற்றுள்ளார். பெகாசஸ் மென்பொருள் மூலம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உளவு பார்க்கப்பட்டதாக செய்தி வெளியான நிலையில் அவர் தனது செல்போனை மாற்றியுள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 32வது ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கின. ஒலிம்பிக் தீபம் தொடர் ஓட்டமாக ஸ்டேடியத்திற்குள் கொண்டுவரப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டதும் ஒலிம்பிக் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய அம்சமாக போட்டியில் பங்கேற்கும் நாடுகளின் அணியினர் தங்களது தேசிய கொடியுடன் மிடுக்காக அணிவகுத்து சென்றனர். இந்திய அணிக்கு தலைமை தாங்கிய குத்துச்சண்டையில் 6 முறை உலக சாம்பியனான மேரி கோம், ஆண்கள் ஹாக்கி அணியின் கேப்டன் மன்பிரீத் சிங் ஆகியோர் நம் நாட்டு தேசிய கொடியை ஏந்தி அணிவகுத்தனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பார்வையாளர் மாடத்திலிருந்து இந்திய அணியினருக்கு கையசைத்து வாழ்த்தினார்.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 14,968 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பில்லூர் அணை நிரம்பி பில்லூர் அணைக்கு வரும் உபரி நீர் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 1,822 கன அடியில் இருந்து 14,968 கன அடியாக அதிகரித்துள்ளது. 105 அடி கொண்ட பவானிசாகர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 97.50 அடியாக உள்ள நிலையில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பின் ஓரிரு நாளில் அணை 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 100 அடியை எட்டும் போது அணைக்கு வரும் உபரி நீரை தேக்கி வைக்க இயலாது என்பதால் எந்த நேரத்திலும் உபரி நீர் வெளியேற்றப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றங்கரையோரம் தாழ்வான பகுதியில் குடியிருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த அரசம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள தென்னையில் கருந்தழை புழு தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு ஆளான தென்னை மரங்கள் காய்ந்தது போல் காணப்படுகிறது. இதனை தடுக்காவிட்டால் குருத்து வரை சென்று தாக்கி மரத்தையே கொன்றுவிடும் என்றும் இதனை தடுக்க விவசாயிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் புழு தாக்குதலை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி வேளாண்மை இணை இயக்குநர் ராஜேந்திரன் தலைமையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் விஞ்ஞானிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தாக்குதலுக்கு உள்ளான தென்னை ஓலைகள் கருந்தழை புழு மாதிரிகள் ஆகியவற்றை சோதனைக்காக எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து கிருஷ்ணகிரி வேளாண்மை இணை இயக்குநர் ராஜேந்திரனிடம் கேட்டபோது ஜனவரி முதல் மே மாதம் வரை கருந்தழை புழுவின் தாக்குதல் அதிகம் காணப்படும் என்றும் குறிப்பாக ஆற்றுப்படுகையில் உள்ள தென்னை மரங்களை புழுக்கள் அதிகம் தாக்கும் என்றும் ராஜேந்திரன் கூறினார். மேலும் ஆய்வுக்கு பிறகு பூச்சிகளை கட்டுப்படுத்துவது குறித்து விவசாயிகளுக்கு அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழையால் மேல் நீராறு கீழ் நீராறு சோலையாறு அணைப்பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதில் பிஏபி திட்ட வால்பாறையில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேல் நீராறு மற்றும் கீழ் நீராறு அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரால் சோலையாறு அணையின் நீர்மட்டம் கடந்த சில நாட்களாக வேகமாக உயரத் தொடங்கியது. வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி 160 அடிக்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் உபரி நீர் சேடல் டேம் வழியாக பரம்பிக்குளம் அணைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. நீர் வெளியேற்றம் மற்றும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து 165 அடிக்கு மேல் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வால்பாறை பகுதியில் பெய்து வரும் மழையால் இந்த ஆண்டு பிஏபி பாசன திட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளும் நிரம்பி பாசனத்துக்கு தட்டுப்பாடின்றி தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த சூறைக்காற்று வீசும் என்பதால் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவர்கள் தங்களது படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துக் கொள்ளவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வரும் 26ஆம் தேதி முதல் முதலாம் ஆண்டு முதல் செமஸ்டர் மற்றும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. கொரோனா பரவல் காரணமாக ஏற்கனவே தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இளநிலை படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறாது என்றும் அதேபோல முதுநிலை படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறாது என்று புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வுத்துறை கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மேலும் இந்த மாணவர்களுக்கு இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு இருந்தும் சிலர் சுருக்குமடி வலையை கொண்டு தொடர்ந்து மீன்பிடித்து வருவதால் கடல் வளம் மற்றும் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி புதுவை மீனவர்கள் போராட்டம் நடத்தினர்.
மீன்வளத்துறை சுருக்குமடி வலையை பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விசைப்படகு மீனவர்கள் சங்கம் சார்பில் 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சாலையிலிருந்து தலைமைச் செயலகம் வரையிலான கடல் பகுதியில் படகில் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு 90% பிள்ளைங்களை படிக்கிறதுக்கும் எங்களுக்கு சௌரியமாகுது. இன்னைக்கு 90% இன்ஜினியர் படிக்குதுங்க, டாக்டர் படிக்குதுங்க இந்த சுருக்கோலையால. அதே மாதிரி எங்களுக்கு வீடுகள் சாதாரணமாக கூரை வீடாக இருந்தது. இப்போதைக்கு சுருக்கோலையால எங்களுக்கு எல்லாருக்கும் மெத்த வீடு நாங்கள் வசிக்கிறோம், சுகமாக இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். அதனால இந்த அரசு, புதுச்சேரி மாநில அரசு எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு இந்த உறுதுணையாக இருந்து இந்த சுருக்கோலையை தொழில் பண்ணுமாறு எங்களுக்கு செய்யுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வடசென்னை அனல்மின் நிலையத்தின் 4வது நிலைக்காக எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து நிலக்கரி எடுத்து செல்லும் கன்வேயர் பெல்ட்டுக்கான பாலம் அமைக்க கொசஸ்தலை ஆற்றில் மண் கொட்டப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. கொசஸ்தலை ஆற்றில் மண் கொட்டுவதால் அலையாத்தி காடுகள் அழிக்கப்படும் என்றும் இதனால் மீன்வளம் குறைந்தும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கூறி 800 மீனவர்கள் படகுகளில் வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் செல்வம் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கொசஸ்தலை ஆற்றில் கொட்டப்பட்ட மண்ணை பணிகள் முடிந்த பின் அகற்றி விடுவதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பையும் விசாரித்த கோட்டாட்சியர் செல்வம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மின்வாரியம் செயல்பட வேண்டும் எனவும் அவர்களுக்கு மாற்று வேலை வழங்கவும் அறிவுறுத்தினார். மேலும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பினை L&T மற்றும் அரசு நிறுவனங்கள் உருவாக்கி தந்திடவும் அவர் கிராமத்தைச் சார்ந்த மீனவர்கள் படகுகளை அவர்கள் தர்ணா போராட்டத்தை நடத்தியின் காரணமாக அவர்களும் நடத்தப்பட்ட ஆலோசனையில் அவர்கள் தங்களுடைய இன மக்களுக்கு வேலைவாய்ப்பினால் குறைந்து போனதாகவும் நீரோட்டம் பாதிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர். அவர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பினை வழங்கிட L&T மற்றும் வடசென்னை அனுமதிக்கும் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மறையூர் கிராமத்தில் வசிப்பவர் விவசாயி சிவகுமார். இவர் தனது வீட்டின் வாசலில் 12 வருடங்களுக்கு முன்பு வைத்த தென்னை மரம் 22 அடி உயரம் வளர்ந்து 5 வருடங்களாக நன்றாக காய்த்து குலுங்கியது. இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த மரத்தில் காய்த்த நெத்து தேங்காயை எடுத்து வீட்டின் கொல்லையில் பதியம் செய்துள்ளார். வாசலில் இருந்த தாய்மரம் நன்றாக காய்த்து வந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு பெய்த கனமழையின் போது இடி தாக்கியதில் கருகி மரம் பட்டு போய்விட்டது. இதனால் குடும்பத்தினர் வருத்தத்தில் இருந்தனர். இந்நிலையில் தான் பதியம் போட்டு வைத்த மரம் 2 அடி உயரத்தில் வளர்ந்த நிலையில் தேங்காய் காய்க்க தொடங்கியது. இதனை கண்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார். தற்போது 3 அடி உயரமுள்ள இந்த தென்னை மரத்தில் குலை குலையாய் தேங்காய் காய்த்து தொங்குகிறது. சிறிய மரத்தில் தேங்காய் காய்க்கும் செய்தி அறிந்து கிராம மக்கள் ஆச்சரியத்துடனும் வியப்புடனும் அந்த மரத்தை சென்று பார்த்து வருகின்றனர். விவசாயிகள் ரசாயன உரங்களை போட்டு மண்ணின் தன்மை மாறியதால் தற்போது மீண்டும் இயற்கையான உரங்களை தேடி தேடி விவசாயம் செய்கின்றனர். அப்படி தற்போது கடலூர் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் வறட்சியான மாவட்டமான ராமநாதபுரம், ஈரோடு மாவட்டங்களில் செம்மறி ஆடுகள் வளர்ப்போரை ஆயிரக்கணக்கான ஆடுகளுடன் இங்கு வரவழைத்து விவசாய நிலத்தில் ஆடுகளை மேய்க்க விட்டுள்ளனர். வறட்சியான மாவட்டத்தில் இருந்து வரும் ஆடுகள் விவசாய நிலத்தில் கிடைக்கும் பசுந்தாள் உரங்களை தின்றுவிட்டு அங்கே சாணம் போடுவதால் ஆட்டின் சாணம் உரமாகிறது. இதனால் விவசாய நிலத்தில் ஆடு மேய்க்கும் நபர்களுக்கு விவசாயிகள் பணம் கொடுக்கின்றனர். இதனால் ராமநாதபுரம், ஈரோடு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆடுகள் அங்கு உணவு கிடைக்காமல் இங்கு கொண்டுவரப்பட்டு விவசாய நிலத்தில் விடப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் வறட்சி காரணமாக கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நகரங்களை நோக்கி சென்றுவிட்டதால் கிராமம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடும் வறட்சி, போதிய விளைச்சல் இல்லாமை, விதை உரம் தட்டுப்பாடு, ரோடு வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் கல்வி, வேலைவாய்ப்பு தேடி பலரும் கிராமங்களை விட்டு வெளியேறி வருகின்றனர்.
ஒரு காலத்தில் செல்வ செழிப்புடன் விளங்கிய கிராமங்களில் இன்று யாருமே இல்லை. வருடம்தோறும் திருவிழா, முன்னோர்கள் நினைவு நாள் உள்ளிட்ட நாட்களில் மட்டும் வந்துவிட்டு சென்று விடுகின்றனர். இதனால் விவசாய நிலங்கள் பலவும் தரிசாகி வருகின்றன. கிராமங்களில் மக்கள் பயன்படுத்திய ஆட்டு உரல், தானியம் அரைக்கும் உரல், கிரைண்டர், டிவி, குடிநீர் குழாய் உள்ளிட்டவைகள் கேட்பாரற்று அனாதையாக மக்கள் வாழ்ந்ததற்கு சாட்சியாக உள்ளன. நெல் விவசாயம், கரும்பு எல்லாமே விவசாயம் பண்ணணும். தண்ணி வசதி, ரோடு வசதி இல்லாமல் இருக்கும் தான் நாங்கள் எல்லாரும் வெளியேறி போயிட்டோம். எங்களோட ஒரு 20 வீடு வேற இருந்துச்சு. இங்கே அந்த சௌகரியங்கள்லாம் இல்லாமல், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு முடியாமல், சௌகரியங்கள் இல்லாமல் தான் நாங்கள் போனோம். அதனால் கவர்மெண்ட் பார்த்ததுனால எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுனா நல்லா இருக்கும். மேலும் கிராம மக்கள் பலரும் ராணுவத்தில் பணிபுரிந்துள்ளனர். ஆனால் இன்று வீடுகளில் யாருமே இல்லை. ராணுவ பணிக்கு சாட்சியாக படங்கள் மட்டுமே உள்ளன. மீதமுள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தால் மட்டுமே கிராமங்களில் மக்கள் வசிப்பதுடன் விவசாயமும் செழிக்கும். இல்லாவிட்டால் தொடர்ந்து கிராமங்கள் காலியாகும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. கேரள மாநிலம் மூணாறு மற்றும் மறையூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 தினங்களாக இடைவிடாது மழை பெய்து வருகிறது. இதனால் பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் குண்டுமலை நியூ டிவிஷன் மெயின் சாலையிலும் நயமக்காடு எஸ்டேட் அருகில் உள்ள சாலையிலும் மணல் சரிவு ஏற்பட்டது. இதனால் மூணாறிலிருந்து மறையூர் மற்றும் தமிழக பகுதிக்கு செல்வதில் தடை ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் ஜேசிபி உதவியுடன் மண்ணை அகற்றி சீரமைக்கும் பணியை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் கிராமத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு 3,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் நூலக கட்டடம் கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இங்கு பணி செய்து வந்த நூலகர் இறந்த பிறகு நூலகம் சரியாக பராமரிப்பு செய்யப்படவில்லை. பராமரிப்பு இல்லாமல் பாழடைந்து விட்டது. இதனால் வாசகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். எனவே நூலகரை பணியமர்த்த வேண்டும் எனவும் மீண்டும் நூலகத்தை திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பகுதிகளில் தாய்லாந்து ரக மரவள்ளி கிழங்கு செடிகளில் மாவுப்பூச்சி தாக்குதல் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சிகள் துறை விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பூலாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 920 ஏக்கர் பரப்பளவில் தாய்லாந்து ரக மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு போதிய மழை, நல்ல தட்ப வெப்பநிலை நிலவி வருவதால் அதிக மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்த நிலையில் மரவள்ளி கிழங்கு செடிகளில் மாவுப்பூச்சி தாக்குதல் அதிகரித்து வருவதால் விளைச்சல் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து விவசாயிகள் தோட்டக்கலை துறையிடம் புகார் தெரிவித்தனர். இதனை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர்கள் குழுவினர் மரவள்ளி கிழங்கு செடிகளில் மாவுப்பூச்சி தாக்குதல் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மருந்துகள் பரிந்துரைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளதால் மழைக்காலங்களில் அருகே உள்ள விஞ்சியம்பாக்கம் ஏரி நிரம்பி உபரி நீர் சாலையில் வழிந்தோடும். இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைவதுடன் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். இதனால் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு ஏரியின் உபரி நீர் செல்ல கால்வாய் அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. இந்த பணிகள் தற்போது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியே வரும் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் சாலையில் தேங்கி நிற்கின்றது. சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதால் பல்வேறு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விஞ்சியம்பாக்கம் ஏரியிலிருந்து செல்லும் உபரி நீர் கால்வாய் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க கோரியும் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மெய்யம்பட்டி வெள்ளாளகுளத்தில் மணல் திருடப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தியதில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகேயுள்ள நல்லூரை சேர்ந்த டிரைவர் பால்ராஜ் என்பவரை கைது செய்தனர். ஜேசிபி இயந்திரம், டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் வடக்கு இடையப்பட்டியை சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் கலைச்செல்வியின் கணவர் நாகராஜ் உட்பட 4 பேர் இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. தலைமறைவான இந்த 4 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.
கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மணவாசி கிராமத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை வகித்து பேசுகையில், அரசு வேலைவாய்ப்பு பெற நிறைய திட்டங்களை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும், முயற்சியால் பலன் கிடைக்காவிடிலும் அதனால் ஏற்படும் அனுபவம் மூலம் வெற்றி பாதையை உருவாக்கலாம் என்றும் பாலகிருஷ்ணன் கூறினார். கூட்டத்தில் இணையவழி குற்றங்களான ஆன்லைன் மோசடி, கடன் மோசடி, சமூக வலைதள மோசடி மற்றும் பெண்களுக்கான எச்சரிக்கை விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை ஐஜி பாலகிருஷ்ணன் வெளியிட்டார். சென்னை வேளச்சேரி ராஜலட்சுமி நகரில் 6வது மற்றும் 7வது தெருவில் அடுத்தடுத்த 5 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 3 வீடுகளில் எவ்வித பொருட்களும் இல்லாததால் ஏமாற்றமடைந்த கொள்ளையர்கள் அடுத்தடுத்த 2 வீடுகளில் லேப்டாப் மற்றும் 50,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புகாரின் பேரில் வேளச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 3 நபர்கள் கொள்ளையடிக்க வந்தது தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் கையடக்க அளவு CPU கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். மருதப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சேதுராசன் சுதா தம்பதியின் மகன் மாதவ். சிறுவயது முதலே கணினி மீது அதிதீவிர ஆர்வம் கொண்டவராக மாதவ் இருந்துள்ளான். தற்போது ஊரடங்கு காரணமாக வீட்டில் இருக்கும்போது மாதவ் நேரத்தை வீணடிக்காமல் C++, பைத்தான் போன்ற கணினி சாப்ட்வேர் பயிற்சிகளை முடித்துள்ளார். அதே நேரத்தில் கணினியை இயங்கச் செய்யக்கூடிய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை கையடக்க அளவில் கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்த மாதவ் 20 முறை முயற்சி செய்து தோல்வியடைந்து 21வது முயற்சியில் வெற்றி கண்டு வடிவமைத்துள்ளார். தான் கண்டுபிடித்த கருவி பிறருக்கும் எளிமையாக கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டெராபைட் இந்தியா CPU மேனுபேக்சரிங் கம்பெனி என்கிற நிறுவனத்தை தொடங்கி தான் செய்த கருவிக்கான காப்புரிமத்தையும் பெற்று அரசின் விதிமுறைகளுக்குட்பட்டு விற்பனை செய்து வருகிறார். இதுவரை 15 கருவிகளை உருவாக்கி விற்பனை செய்துள்ள மாதவ் தன் நிறுவனத்திற்கென தனி இணையதள பக்கத்தையும் தொடங்கி அதன் மூலம் ஆன்லைனிலும் தனது கருவியை விற்பனை செய்து வருகிறார். மாதவ் கண்டுபிடித்த கையளவு உள்ள 200 கிராம் எடை கொண்ட மைய செயலாக்க கருவி 8,000 ரூபாய் ஆகும். மாதவின் கண்டுபிடிப்புகளை ஆய்வுக்குட்படுத்தி அரசு உதவ வேண்டும் என அவனின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். கம்ப்யூட்டர் மினி CPU ஒன்று ரெடி பண்ணலான்னு ஆரம்பிச்சு ஒரு CPU ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கம்பெனி ஒன்று டெராபைட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இந்த CPU வந்து 4GB ரேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து 4GB ரேம் வந்து 8,000 தான். அது காம்பேக்ட் சைஸில் மினி CPU ஹேண்டி மொபைலோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்குறாங்க. அது கம்பெனியை ரெஜிஸ்டர் GST ரெஜிஸ்ட்ரேஷன் MSM இதெல்லாம் பண்ணி ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி கம்பெனி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ விண்டோஸ் மாதிரி ஒன்று OS ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். டிவி OSன்னு அது வந்து விண்டோஸோட ஸ்பீடாக இருக்கும். அந்த மாதிரி OS ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலாக ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜ் படிச்சிருக்கேன். அதனால் என் CPUவில் நான் என்னோட OSஐ போட்டு செல் பண்ணுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து மார்க்கெட் பிளேஸுக்காக இன்னும் கொண்டு வந்தாச்சு. இப்போ யார் வேணாலும் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவன் எஸ்டேட் பகுதி குடியிருப்புக்குள் கடந்த 2 தினங்களாக சுற்றித் திரியும் புலி இதுவரை 3 மாடுகளை அடித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஊருக்குள் புகுந்த புலி தொடர்ச்சியாக 2 மாடுகளை தாக்கிக் கொன்றது. சம்பவம் அறிந்து வனத்துறையினர் அப்பகுதிக்கு சென்று புலி நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது காபி தோட்டத்தில் பதுங்கியிருந்த புலி வனத்துறையினரை துரத்தியிருக்கிறது. தொடர்ந்து அந்த புலி தேயிலை தோட்டம் வழியாக தப்பி சென்றதை ஊர் மக்கள் பார்த்ததோடு அதனை வீடியோவாகவும் பதிவு செய்தனர். இந்த நிலையில் ஊர் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து புலியின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக மாடுகள் கொல்லப்பட்ட பகுதியை சுற்றிலும் சுமார் 7 இடங்களில் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்து புலி நடமாட்டம் உள்ள பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே திருப்பாக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மேரி வயிறுவீக்கம் காரணமாக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மேரியின் கர்ப்பப்பையில் கட்டி இருப்பதை கண்டறிந்தனர்.
உடனடியாக தலைமை மருத்துவர் செங்கதிர் தலைமையிலான மருத்துவர் குழு மருத்துவர்களின் உதவியுடன் மயக்க மருந்து செலுத்தி அறுவை சிகிச்சை செய்து மேரியின் வயிற்றிலிருந்த 2.5 கிலோ எடை கொண்ட கட்டியை அகற்றினர். சிகிச்சைக்கு பின் பொது வார்டுக்கு மாற்றப்பட்ட மேரி நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிறப்பாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களுக்கு மேரியின் தாயார் கண்ணீர் மல்க நன்றி கூறினார். காஞ்சிபுரத்தை அடுத்த பொன்னேரிக்கரை தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுந்தர் முருகம்மாள் தம்பதியினர். இவர்களது இளைய மகன் கணேஷ் சிவில் டிப்ளமோ படித்துவிட்டு தனியார் தொழிற்சாலையில் தொழிலாளராக பணிபுரிந்து வருகிறார். சிறுவயது முதலே ஓவியம் வரைவதன் மீது ஆர்வம் கொண்டிருந்த கணேஷ் ஓவியத்தின் மீது உள்ள தனியாத தாகத்தால் தொழிற்சாலை பணியிலிருந்து வீடு திரும்பி ஓய்வு நேரங்களில் தொடர்ந்து பென்சில் வரைவு ஓவியங்களை வரைந்து வந்துள்ளார். இந்நிலையில் ஓவியர் கணேஷ் கிபி 3ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ் எழுத்துகள் முதல் தற்போது வரை பயன்படுத்தும் தமிழ் எழுத்துக்கள், தமிழ் வட்டெழுத்துகள் உள்ளிட்ட 741 எழுத்துக்களால் திருவள்ளுவரின் உருவத்தை தத்ரூபமாக ஓவியமாக வரைந்துள்ளார். இதனை தனது டுவிட்டர் பக்கத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு பகிர்ந்துள்ளார். அதை பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலினும் தனது டுவிட்டர் பக்கத்தில் கணேஷுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அவரை தொடர்ந்து ஏராளமான தமிழ் அறிஞர்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். மதுரை டிவிஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அப்துல்லா. இவர் அதே பகுதியில் பிரபல டிரேடிங் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த பிரபல பீடி கம்பெனியின் பீடிகளை வாங்கி மதுரையில் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் பிரபல நிறுவனத்தின் பீடி விற்பனை என்பது மந்தமான நிலையில் அது தொடர்பாக மதுரை மாநகர் பகுதியில் சர்வே செய்துள்ளார். அப்போது பிரபல பீடி நிறுவனத்தின் போலி லேபிள்களை பயன்படுத்தி போலி பீடி பண்டல்களை விற்பனை செய்வது தெரியவந்தது. இந்த புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் இது தொடர்பாக தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 350 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடந்த ஆண்டு கோவை மாநகராட்சியில் தூய்மை பணிக்கான வேலைக்கு பட்டதாரி இளைஞர்கள் உட்பட பலரும் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் பலரும் தூய்மை பணியை செய்யாமல் அலுவலக பணியினை செய்து வருவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் தூய்மை பணிக்கு பணி நியமனம் பெற்று அலுவலக பணிகளை பார்த்து வந்த 325 பணியாளர்கள் உடனடியாக அந்தந்த மண்டலங்களில் தூய்மை பணிக்கு செல்ல கோவை மாநகராட்சி ஆணையாளர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த கீழ்குப்பம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. பாரூர் ஏரிக்கரைக்கு அருகே அமைந்திருக்கும் இந்த கிராமம் தென்னை மரங்களால் சூழப்பட்டு மிக அழகாக காட்சியளிக்கும். இக்கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலைகளின் ஓரங்களிலும் தென்னை மரங்கள் வரிசையாக காட்சியளிக்கும். இப்படி கிராமத்தை தென்னை மரங்களால் அலங்கரித்து வைத்திருக்கும் கிராம மக்கள் தற்போது மீண்டும் விடுபட்ட இடங்களில் தென்னங்கன்றுகளை நட்டு வருகின்றனர். புலியூர் சந்திப்பு சாலையில் இருந்து கீழ்குப்பம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரமும், பனங்காட்டூர் கிராமத்திலிருந்து கீழ்குப்பம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரமும் மற்றும் ஊராட்சிக்குட்பட்ட சாலை ஓரங்களில் சுமார் 2000 தென்னங்கன்றுகளை நட்டு வருகின்றனர். இதற்காக ஆகும் செலவுகளை ஊர் மக்களே ஏற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் முசிலம்பட்டியைச் சேர்ந்த 25 மாணவர்கள் தான் படிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளிக்கோட்டையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கு முட்டை, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொண்டு வர சென்றுள்ளனர். பொருட்களை வாங்கிக் கொண்டு வீடு திரும்ப முற்படும் போது அந்த வழியாக வந்த மின்னலோடு வேனை தடுத்து நிறுத்தி அதில் பயணம் செய்துள்ளனர். 25 மாணவர்களை ஏற்றி வந்த மின்னலோடு வேன் உசிலம்பட்டி கிராமத்தில் நிற்காமல் சென்றதால் மாணவர்கள் பதற்றமடைந்தனர். இதில் 5 மாணவர்கள் வேனில் இருந்து குதித்துள்ளனர். இந்நிலையில் வேன் ஓட்டுநர் ராஜசேகரன் உடனடியாக அவர்களை மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். இருப்பினும் சந்தேகத்தின் பேரில் வேன் ஓட்டுநரிடம் செங்கிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கடலூர் சாலை, விருத்தாச்சலம் திட்டக்குடி சாலை, விருத்தாச்சலம் வேப்பூர் சாலை ஆகிய சாலை விரிவாக்க பணியின் போது பழமையான புளிய மரங்கள், நாவல் மரம், இலுப்பை மரம், வேப்ப மரம் உள்ளிட்ட பல்லாண்டு பழமையான மரங்களை வெட்டி அகற்றப்பட்டு வருகின்றன. மரங்கள் வெட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பதுடன் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். சாலை விரிவாக்க பணிக்காக வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக மரம் நடும் பணி துவக்குவதுடன் ஒரு மரம் வெட்டினால் 4 மரக்கன்றுகள் நட வேண்டும் என்ற விதியை பின்பற்ற வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை காவல் உள்கோட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் சிலர் நாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தி வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக புகார் வந்தன. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கடந்த 3 நாட்களில் 29 நாட்டு துப்பாக்கிகளை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து 20 பேரை கைது செய்துள்ளனர். இதனையடுத்து போலீசாரின் அதிரடி நடவடிக்கைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி தனிப்படை போலீசாரை நேரில் சந்தித்து பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மழை பெய்து ஓய்ந்ததும் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள சிக்கம்பட்டி, செட்டிப்பட்டி, ஆட்டுக்காரனூர், வேலக்கவுண்டனூர், ஓமலூர் நகர் ஆகிய பகுதிகளிலும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியை ஒட்டியுள்ள புதுராம் ரோடு பகுதியில் மதுரை மாநகராட்சி சார்பில் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதற்காக இரும்பினால் ஆன குப்பை தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த குப்பை தொட்டியில் சிலர் தீ வைத்து சென்றதால் குப்பை தொட்டியில் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை உடனடியாக அணைத்ததால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுபாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட கன்னிமேடு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பள்ளி மாணவர்கள் சாதி சான்றிதழ் இல்லாததால் மேற்படிப்பு தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கோட்டாட்சியர் சரஸ்வதி அப்பகுதிக்கு சென்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் 68 மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு தொடர சாதி சான்றிதழ் ஏற்பாடு செய்து அதனை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மாதங்கோவில் சாலையில் இருக்கும் வடைக்கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் அக்கடையில் இருந்த சுமார் 50,000 மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்த காரணத்தினால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அரசு விதைப்பண்ணையில் தமிழ்நாடு அரசு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக விவசாயிகளுக்கு உழவு இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கீழப்பெரும்பள்ளம், அரசூர், அன்னவாசல் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு 16,41,536 ரூபாய் மதிப்புள்ள 9 பண்ணை கருவிகள் வழங்கப்பட்டது. ஆயிரத்து 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 50ஆம் ஆண்டு நினைவு தினம் ஆவடி ராணுவ நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 1971ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் பங்கேற்ற வீரர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஒருவரை ஒருவர் சந்தித்து பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட இடங்களிலிருந்து வெற்றி ஜோதி ஆவடி ராணுவ நிலையத்தை வந்தடைந்தது. அதனை ஆவடி பகுதி கர்னல் அமித் நாக் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாத்திய குழுவினர் இன்னிசை இசைத்து வந்திருந்த அனைவரையும் மகிழ்வித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் படுவேடு அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாம்பாள் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு அரசின் தடையை மீறி ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அம்மனை தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு கோவில் பிரகாரத்தின் உள்ளே அர்ச்சனை செய்வதற்கு அனுமதி இல்லாததால் முன்கோபுரம் முன் சாலையில் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தமிழக காவலர் வீட்டு வசதி கழக தலைவர் AK விஸ்வநாதன் ராமேஸ்வரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்தார். அப்போது ராமர் தீர்த்தம் பகுதியில் உள்ள காவலர்களின் குடியிருப்புக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். குடியிருப்பு கட்டப்பட்டு 21 வருடங்கள் ஆன நிலையில் கட்டிடம் முழுவதும் மிகவும் சேதமடைந்து உள்ளதால் தனது செல்போனில் புகைப்படம் எடுத்துக்கொண்ட AK விஸ்வநாதன் காவலர்களிடம் ஆலோசனை நடத்திவிட்டு புறப்பட்டு சென்றார். தேனி மாவட்டம் கீழவடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட அழகர்சாமிபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்கு கழிவுநீர் செல்ல வசதி இல்லாமல் இருந்து வந்த நிலையில் புதிதாக கழிவுநீர் செல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய சாக்கடை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது.
ஆனால் சாக்கடை நீர் விவசாய நிலத்தில் செல்லுமாறு கட்டப்பட்டதால் தோட்ட உரிமையாளர் சாக்கடை நீர் செல்லாதவாறு தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் சாக்கடை நீர் முழுவதும் மீண்டும் குடியிருப்பு பகுதியிலேயே தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையால் தொடர்ந்து அவதிப்பட்டு வருவதாக குடியிருப்பு மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் சாக்கடை நீரை வெளியேற்றி சுகாதார சீர்கேட்டை போக்க குடியிருப்பு மக்கள் பெரியகுளம் கீழ வடகரை ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களுக்கு குழந்தைகள் திருமணம் மற்றும் குழந்தைகளை வளர்க்கும் முறைகள், மகளிர் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து மகளிர் காவல்துறை சார்பில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இணைந்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் குழந்தை திருமணம் மற்றும் போக்சோ சட்டம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள பிரையண்ட் பூங்கா வாகன நிறுத்தம் பகுதியில் சாலையோர நடைபாதை அமைக்கும் பணிகள் நகராட்சியால் தொடங்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கு முன்பிருந்தே பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரத் தொடங்கியுள்ளனர். முடிக்கப்படாத நடைபாதை பணிகளால் சுற்றுலா பயணிகள் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை நகராட்சி நிர்வாகம் கவனத்தில் எடுத்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.